அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அட்சய திருதியை நம்ம ஏன் கொண்டாடுறோம்? அட்சய திருதியுடைய வரலாறு என்ன? அட்சய திருதி அன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம், செய்யக்கூடாது அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை இன்னும் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணுங்க. இது மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய வந்து தேடி சேரும். அட்சய திருதியை ஏன் கொண்டாடுறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அட்சய திருதியுடைய வரலாறு என்ன அப்படின்றத பார்க்கலாம். பிரம்மதேவர் இந்த யுகத்தை முதல்ல படைச்ச நாள் இந்த அட்சய திருதி. பரசுராமர் ஜனிச்ச நாளும் இந்த அட்சய திருதி தான். பரசுராமர் ஜெயந்தியை கொண்டாடுற நாளும் இந்த அட்சய திருதியை தான். பல காலங்கள் தவம் இருந்த குபேரர் தன்னுடைய தவ வலிமையால ஈசனை பார்த்த நாளும் இந்த நாள் தான். ஈசனை பார்த்து பல பேருக்கு செல்வ அதிபதியா இருக்கக்கூடிய அந்த செல்வ பதவியை பெற்ற நாளும் இந்த நாள் தான். செல்வ நிதியை மகாலட்சுமி கிட்ட இருந்து பெற்ற நாள் இந்த அட்சய திருதி அன்னைக்கு தான். நம்ம எல்லாருடைய செல்வத்துக்கே உரிய அதிபதியான மகாலட்சுமி பார்க்கடல்ல இருந்து வெளிவந்த நாளும் இந்த நாள் தான். பல யுகங்களா தேவர்களும் அசுரர்களும் மாடி மாடி பார்க்கடலை கடையக்குள்ள மகாலட்சுமி ஆனவள் அட்சய திருதி அன்னை